ஹலோ மக்களே! இன்னைக்கு பிரவீன் எவிக்ஷன் வந்து நெறைய பேர் வந்து அன்ஃபேர்ன்னு சொல்றாங்க. என்ன கேட்டா, அன்ஃபேர்ன்றது நீங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அன்ற வகையில சொல்லணும்னு சொல்றீங்கன்னா, ஓகே. அப்படி பார்த்தா ஆத்ரேய ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான். அவங்க எந்த வகையில அவங்க கேம லூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னும்போது, எஃப்ஜே அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது வெளியில வரல. ஆனா எஃப்ஜேவ உள்ள வச்சுக்கிட்டு ஆத்ரிய வெளில அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு அந்த லவ் கன்டென்ட் தான் தப்பு அப்படின்ற இடத்துல எஃப்ஜேவும் அது தப்பு தான். ஆனா ஆத்ரிய வெளில அனுப்பிச்சாங்க. இன்னொன்னு வினோத் வந்து நான் சொன்ன மாரி ஆதிரி வந்து அந்த கால் தூக்கி காமிச்ச விஷயங்கள் அப்படின்னும்போது, இதுக்கான விளக்கத்த அவங்க வந்து வெளில நெறைய இன்டர்வியூஸ்ல குடுத்துருக்காங்க. ஸோ வினோத்தா அத எதுவும் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேர் மேலயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னும்போது, ஒரு பொண்ணுக்கான இமேஜ் ஸ்டார்ட்டிங்ல தப்பாயிடுச்சுன்னா, அத அவ எவ்ளோ கரெக்ட் பண்ணணும்னு நெனச்சாலும், அது ஆரம்பிச்ச இடத்துக்கு தான் வந்து நிக்கும்ன்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் ஆதிரி அப்படின்னு சொல்லணும். சரி ஓகே. இப்போ பிரவீன்க்கு வருவோம். பிரவீன் வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா? ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பா. ஸ்டில் அவரோட கேம் எங்க லூஸ் ஆச்சு அப்படின்னும்போது, அவரோட கேம் அவர் தனியா ஆடுறேன்னு சொன்னாரே தவிர, அந்த குரூப்பிசம்க்குள்ள ஒளிஞ்சுகிட்டே தான் ஆடுனாரு. அவர் எப்ப தனியா தெரிஞ்சாருன்னா, அந்த கேப்டன்சில தெரிஞ்சாரு. அகைன் அந்த கேப்டன்சிலயும் பாருவால தான் தன்னோட கேப்டன்சி வந்து ஸ்பாயில் ஆச்சுன்ற மாரி அவர் ஃபீல் பண்ணிட்டுருந்தாரு. அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பாரு அந்த வீட்ல கேப்டன் கூட மட்டும் கேம் ஆடல. எல்லார் கூடயும் ஆடியிருக்காங்க. அதனால தான் எல்லார் பகையும் சம்பாரிச்சிருக்காங்க. ஒருத்தங்க பவர்ல இருக்காங்கன்னும்போது, அந்த பவர்ல அவங்க நியூட்ரலா இருக்கணும் அப்படிங்கிறத பாரு ஸ்டார்ட்டிங்லேருந்து துஷார் கிட்டேருந்து கனி கேப்டன்சிலேருந்து பிரவீன் கேப்டன்சிலேருந்து இன்ஃபேக்ட் திவ்யா கேப்டன்சி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அகெயின் பாரு அதை மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது அவங்க கையில் அந்த கேப்டன்சி வந்தால் தான் தெரியும். ஆனால் இந்த கேப்டன்சி கையில் வந்தவங்க கிட்டாலும் அவங்க ப்ளே பண்ண கேம் சுற்றி எத்தனை ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் நியூட்ரலாக இருக்கணும். ஆனால் நீங்கள் குரூப்பிசம்குள்ளேயோ இல்லை உங்கள் ஃபேவரட் பர்சனுக்கும் கேம் ஆடினீங்கன்னா நான் அதை கொஸ்டின் பண்ணுவேன். அவங்க கொஸ்டின் எடுத்து வச்சது தான் இவங்களுக்குலாம் குத்துது கொடாயுதுன்னா அவங்க கேம் அவங்க ஆடினாங்க. உங்கள் கேமை நீங்கள் குரூப்பிசம்குள்ளே மறைஞ்சிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். கனி குரூப்பிசம்குள்ள ஐ மீன் வைல்டு கார்டு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி கனி குரூப்பிசம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கவங்க கேம் எல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து ஸ்பாயில் ஆயிடும். இவங்க 2 பேரும் வெளியில தெரிவாங்க. யார் யார் தெரிவாங்கன்னா, கனியும் சபரியும் வெளியில ஒரு ஸ்டேஜில் தெரிய ஆரம்பிப்பாங்க. அவங்க தெரியவே இல்லைனாலும் இழுத்துட்டு வந்து சேனல் அவங்கள முன்னாடி நிற்க வச்சிருவாங்க. கனியும் சபரியும். ஏன்னா அவங்க 2 பேரும் சேனல் ப்ராடக்ட். இன்ஃபேக்ட் எஃப்ஜேவை கூடன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பிளாஸ்மாக்கு வந்த அப்புறம்லாம் வந்து எஃப்ஜே வந்து வந்து அந்த மியூசிக் போடணும்னு பிக் பாஸ் சொன்னதுலேருந்து, அதுக்கப்புறம் கனி காரக்குழம்பு மீன் குழம்பு செம்மையா இருந்ததுன்னு உள்ள தீபக் மஞ்சரி வந்து சொல்லிட்டு போனது வரைக்கும், அதுக்கப்புறம் அந்த விக்ரம் அந்த மேனேஜரை வந்து ரிசைன் பண்ணதுக்கப்புறம் மேனேஜர் போஸ்ட்டில் அந்த இடத்துல வந்து சபரியை வர வைக்கணுன்றதுக்காக பிக் பாஸ் பண்ண விஷயங்கள். ஏன்னா அங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா விக்ரமே திருப்பி கொண்டு வர கண்டஸ்டன்ட் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சீக்ரெட் டாஸ்க்னு சொல்கிற இடத்துல ஒருத்தங்க கேப்டன்ஸை அந்த ஒரு போஸ்டிங்கை விடணுங்கிறது அந்த டாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி விக்கல்ஸ் அந்த இடத்துக்கு வர முடியாதுன்னும் போது அடுத்ததா கண்டிப்பா சபரி தான் வருவாரு அப்படிங்கறத டீம் யோசிச்சிருப்பாங்க. இல்ல பாருவுமே அதை எடுத்து வச்சாங்கன்னும் போது அந்த ஒரு நாள்லயே வந்து சூப்பரா வந்து சபரி வந்து அதை பண்ணிட்டாருன்னு சொல்லி அவரை பெஸ்ட் பெர்ஃபார்மரை வந்து கெஸ்ட் கிட்ட இருந்து அந்த ஸ்டாரை கொடுக்க சொன்னதுல அந்த ஸ்டார்லாம் அவங்களும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஸ்கிரிப்ட் தான். பின்னாடி வந்து டாக் பேக்ல சொல்லுவாங்க. இருக்கிற 2 ஸ்டாரு பிரவீன் கொண்டு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சபரி கொண்டு கொடுங்கன்னு வர்றதெல்லாம் அதுதான். இதுல மேபி தீபக் அழுதது வேணா கொஞ்சம் உண்மையா இருக்கலாம். ஆனா அவரு அழுதாரே தவிர அந்த டாஸ்க்கை கொடுத்து அதை அழ வச்சு அங்க ஒரு சாரிய பிக் பாஸ் கேட்டதுனால தானே தீபக் அழுதாரு. இது எல்லாமே வந்து பிக் பாஸ் ஏன்பா நீங்களே பாம வைப்பீங்க நீங்களே எடுப்பீங்களா அப்படிங்கிற கதையா தான் இருந்தது. எப்பன்னா இப்போ குறும்படம் போட்ட வரைக்கும் அங்க வந்து அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன் உங்களுக்கு வந்து குறும்படம் என்ன போட்டாங்க டாஸ்க் கொடுத்தாங்க. சாண்ட்ரா அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிற வரைக்கும் தான் இருந்தது. நாமினேஷன் பாஸ் டைரக்ட் நாமினேஷனும் அப்படிங்கிறது ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் டைரக்ட் நாமினேஷன் அப்படிங்கிறது தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி 2 மீட்டிங்கை நான் அரேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கான பிளாஸ்மால ஒரு எல்லாரும் சேர்ந்து பேசுறதுக்கான ஒரு மீட்டிங்கை நான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ உங்கள் டாஸ்க்கை சீக்ரெட் டாஸ்க்கை நீங்கள் அந்த இடத்துல சாமர்த்தியமாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுற இடத்துல தான் பாரு வந்து அந்த சாண்ட்ரா ஒன்று கோவத்தில் ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ அவங்க தப்பாக பேசிட்டாங்க. அவங்க ஜாப் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபை ரிசைன் பண்ணணும்னு சாண்ட்ரா போகிற போக்கில் ஜஸ்ட் ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. அப்போ விக்ரம் வந்து பாரு கிட்ட கேட்பாரு, பாரு ப்ளீஸ் எனக்காக நீ வந்து அசிஸ்டன்ட் ஜாப் மேனேஜர் ரிசைன் பண்ணால் நான் ஏன் பண்ணணும்? நான் எதுவும் தப்பாக சொல்லலையே. நான் வந்து என்னோட விஷயங்களை இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜரை என்னோட விஷயங்களை அவங்க கிட்ட அந்த ஹேட் கேட்டேன். ஐ மீன் அந்த இதுவை கேட்டேன். அந்த ஷெஃப் கேட்டை கேட்டேன், க்ளவுஸ் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து அவங்க ஸ்ட்ராங்காக நின்றுடுவாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிற இடத்துல தான் விக்ரம் வந்து என்னால் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியலன்னு அதை ரிசைன் பண்ணுவார். ஸோ எலி வலைக்குள்ளே தானாக வந்து மாட்டிக்கிட்டது தான் இந்த என்னன்னு சொல்கிறது இது
எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவரா வந்து தானா மாட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் கூட குடுத்தாங்களே, இப்ப வெளில போறவங்களுக்குலாம் அந்த ஹெல்த்தி கிராசரி பெருங்காயம்னு சொல்லிட்டு தானே அந்த கிஃப்ட் குடுக்குறாங்க. அது வகையிலேயே ஒரு டாஸ்க் நடந்துச்சுல்ல. பிக் பாஸ் வீட்டோட பெருங்காயம். நான் இப்ப அந்த டாஸ்க் பத்திலாம் பேசுறதில்ல. சின்ன சின்ன டாஸ்க் அப்படின்னும்போது கான்ட்ரோவர்சி மட்டும் தான் பேசுறேன். ஏன்னா, அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. திருப்பி திருப்பி இவங்க உள்ளுக்கே தான் ஓட்டு போட்டுக்கிறாங்கன்னும்போது பெருசா ஒண்ணும் இல்ல. ஸோ அந்த ஹெல்த்தி கிராசரி பெருங்காயம் டாஸ்க்ல விக்ரம் தான் வின் பண்ணியிருப்பார்னா, ஸோ பெருங்காயன்றது ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் சமையல்ல தான். ஓகேங்களா? ஆனா, அந்த சமையல்ல அந்த பெருங்காயம் கலக்கும்போது மேபி ஃப்ளேவர் இருக்கலாம். அந்த ஃபுட்டுக்கு அது டேஸ்ட்டா கூட இருக்கலாம். ஆனா, அது இல்லாமயும் சமைக்க முடியும். நெறைய பேருக்கு அந்த பெருங்காய ஸ்மெல்லே புடிக்காது. அது இல்லாமயும் சமைக்க முடியும். அது இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில நான் விக்ரம அந்த வீட்ல அப்படித்தான் பார்க்குறேன். அவரு இருக்காரு. அவருக்கு தேவையான இடங்கள்ல அவர் தெரியிறாரு. ஆனா, கேம்க்கான டிசர்விங் அவரான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. இத நான் சொல்லல. அவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. எனக்கு என்னோட கரியர இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இந்த கேம் தேவைப்படுமே தவிர, இதுக்குள்ள நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆக எனக்கு இஷ்டம் இல்ல. பாரு இவ்ளோ நெகட்டிவிட்டிய ஹேண்டில் பண்றாங்க. என்னால இவ்ளோ நெகட்டிவிட்டிய ஹேண்டில் பண்ண முடியாதுன்னும்போது, நீங்க அதுக்கு சைலன்ட்டா இருக்கணும். ஆனா, அட்லீஸ்ட் நீங்க நெகட்டிவா ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த ஷோவ நெகட்டிவா ஹேண்டில் பண்ணணும்னு விஷயம் இல்ல. பாரு மாரி இப்ப எல்லா இடத்துலயும் சண்ட போடணும்னு அவசியம் இல்ல. இல்ல கன்டென்ட்க்காக எதையாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, சரி, தப்பு பேசுற இடத்துலயாவது போய் நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். குறைஞ்சபட்சம் நாமினேஷன்லயாவது இவங்க இத பண்ணது எனக்கு புடிக்கல. இல்ல இந்த வீட்ல இந்த குரூப்பிசம் இருக்கு. இந்த வீட்ல இது இந்த மாரி அன்ஃபேரா இருக்குன்ற விஷயத்துல நீங்க நாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்லயாவது உங்க கேம ஆடணும். நீங்க கத்தணும், சண்ட போடணும், இல்லன்னா வந்து கன்டென்ட்க்காகவே எதையாச்சும் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா நாமினேஷன் குறைஞ்சபட்சம் நீங்க நாமினேஷன்லயாவது அவங்க பேர கொண்டு வர்றது தான் நீங்க அந்த கேம்க்கு டிசர்விங்கா இல்லையாங்கிறத ப்ரூஃப் பண்ணணும்னா, எப்பயுமே திவாகர் பாரு மேலேயே தான் வந்து விக்ரமும் வந்து டிராவல் பண்ணாரு. பிரவீனும் அத மட்டும் தான் பண்ணாரு. ஒரு சில இடங்கள்ல அவர் மாத்தி பண்ணியிருக்கலாம். ஆனா, அவரும் அந்த குரூப்பிசம்குள்ள ஒளிஞ்சுகிட்டு தான் இருந்தாரு. அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் கேம அவர் வந்து விட்டுட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அந்த மேனேஜர் டாஸ்க்ல பிரஷர ஹேண்டில் பண்ண முடியாம விக்ரம் விட்டாரான்னா, ஆமாங்க அவர் நெகட்டிவா ஹேண்டில் பண்ண முடியாது இந்த ஷோ அப்படின்னும்போது, நீங்க எதுக்கு பிக் பாஸ் வந்தீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு உங்களோட கரியர வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நெறைய சோசியல் மீடியால வேற விதங்கள் இருக்கு. ப்ரமோஷன் எல்லாமே இருக்கு. ஆனா, நீங்க பிக் பாஸ் ஷோன்னு வரும்போது உங்க கரியர மட்டும் நீங்க உள்ள கொண்டு வர முடியாது. அந்த கேம்க்கான டிசர்விங்கா, அந்த கேம்க்கான பிரஷரையும் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டியும் உங்களுக்கு வேணும். மேபி நீங்க வரலன்னா, உங்கள விட வேற யாராவது பிக் பாஸ் மேல ரொம்ப வெறியா இருக்கவங்க, ஃபேன்ஸா இருக்கவங்க வந்திருந்தா, அவங்களுக்கு அந்த கோட்டா கிடைச்சிருக்கலாம். நீங்க தெரிஞ்சே இதுக்குள்ள வந்து என்னால இவ்ளோ தான் விளையாட முடியும்னு நீங்க ஸ்ட்ரக் ஆன இடம் தான் அந்த மேனேஜர் போஸ்ட்ட ரிசைன் பண்ண இடம். மேனேஜர் போஸ்ட் அப்படிங்கிறதோ, இல்ல கேப்டன்சி அப்படிங்கிறதோ, இல்ல எந்த ரெஸ்பான்சிபிளான போஸ்ட் அப்படிங்கிறதோ, அந்த பிரஷர ஹேண்டில் பண்றதுக்கான தகுதி வேணும். நியூட்ரலா நிக்கணுன்றதுக்கான தகுதி வேணும். நியூட்ரலா நின்னா கான்சிக்வென்சஸ் வரும். சேலஞ்சஸ் வரும். அத ஹேண்டில் பண்ணணும். அந்த ஒரு கட்ஸ் வந்து விக்ரம்க்கு கண்டிப்பா கிடையவே கிடையாது. இத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பின்னாடி இருந்து சேஃப் கேம் ஆடுறவங்களோ, இல்ல பின்னாடி மட்டுமே பிஹைண்ட் த சீன்ஸ் கேம் ஆடுறவங்களுக்கோ, அந்த கேப்டன்சி பதவி அப்படிங்கிறது சரி வராது. அப்போ ஐ மீன் மேனேஜர் பதவியோ, கேப்டன்சி பதவியோ. இப்போ இந்த இடத்துல அப்போ சபரி சூப்பரா ஹேண்டில் பண்ணாருன்னா, சபரி எங்க ஹேண்டில் பண்ணாரு? சபரி வந்து அங்க கொண்டு வரணும்னு நிக்க வச்ச இடத்துல விக்ரம் அத சொல்லிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பிக் பாஸ் வந்து நெக்ஸ்ட் போஸ்டிங் யார் வரணும் மேனேஜர்ன்னு விக்ரம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போதே அவர் சபரி, சுபிக்ஷான்னு சொல்லிட்டாரு. அப்போ வரும்போது என்னோட அழுகைய நீங்க அதாவது அவர் அழறாரு இல்லைங்களா மேனேஜர் போஸ்ட் ரிசைன் பண்ணோனே. என்னோட அழுகைய நீங்க வேல்யூ பண்ணா நெக்ஸ்ட் வர கேப்டனுக்காவது நீங்க சொல்றத கேட்டு பண்ணுங்க அப்படின்னும்போது, நீங்க பார்வ நிக்க வச்சிருந்தாலும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு எல்லாரும் அத கேட்டிருப்பாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாங்க. பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனா சபரின்னு வரும்போது அங்க தான் ஒரு சபரிசம் இருக்குல்ல. கணியன் கோ இருக்குல்ல. அது கூட சேர்ந்து வைல்ட் கார்டு திவ்யா குரூப்பிசம் இருக்குல்ல. ஐ மீன் திவ்யா குரூப்பிசம்ல. பிரஜின் குரூப்பிசம்னு வச்சுக்கலாம். பிரஜின் தலைமையில இருக்கிற திவ்யா. அதுக்குள்ள தன்னோட கேம் ஆட ட்ரை பண்ற சாண்ட்ரா. ஓகேவா? அந்த பிரஜின், திவ்யா இந்த கனி குரூப்லேருந்து சாண்ட்ரா தனியா வந்தா தான் அவங்க கேம் தெளிவா இருக்குமே தவிர, இந்த சீக்ரெட் டாஸ்க்னால மட்டும் அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பிக் பாஸ் சப்போர்ட்டோட அவங்க அத பண்ணாங்களே தவிர, பிக் பாஸ் சப்போர்ட் இல்லாம பண்ணியிருப்பாங்களா? அப்படின்னு கேட்டா, அது எனக்கு கொஸ்டின் மார்க் தான். அப்போ அவங்க கட்ஸான பிளேயர் அப்படிங்கிறதையோ, ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிறதையோ, இனிமே வர்ற வாரங்கள்ல பிக் பாஸ் சப்போர்ட் இல்லாம, ஹஸ்பண்டோட சப்போர்ட் அந்த இடத்துல அவங்க பார்ட்னரா சேர்த்தது கூட பிரஜினை தான் சேர்த்திருப்பாங்க. வேற யாரையாவது அவங்க பண்ணியிருக்கணும். இன்னொன்னு அந்த நாமினேஷன் பாஸ அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க குடுக்குறாங்க அப்படின்னா, அதுவுமே அவங்கக்குள்ள இருக்கிற அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்னா, அந்த வீட்ல யாரும் யாருக்கும் சப்போர்ட் இல்ல. இவங்க 2 பேர் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா ஆடுவாங்கன்னா, இது பிக் பாஸே அன்ஃபேரா அந்த ஷோ கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இன்னொன்னு டைரக்ட் நாமினேஷன்ல அவங்க பார்வதிய, திவாகரைய தான் போடுவாங்கன்னா, திருப்பி இதே குட்டைக்குள்ள ஊறுன மட்டையா தான் அவங்கள பார்க்க முடியுமே தவிர, அதே கனியையோ, சபரியையோ இல்லன்னா வந்து இன்னும் அங்க ஸ்ட்ராங்கா இருக்க கண்டஸ்டன்ட்ஸையோ யாராச்சும் ஏன் அவங்க திவ்யாவையோ அப்படி போட்டாங்கன்னா தான் அவங்க கேம் தனித்துவமா தெரியப்படும்.
தேவைப்படுமே தவிர திருப்பி அந்த குரூப்பிசம்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டு திவாகர் பாருன்னு ஆடுனா தெரியவே தெரியாது. இதை தான் இன்னைக்கான எபிசோடில் சுபிக்ஷா கேட்பாங்க பாரு கிட்ட. நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன ஒரு இவ்வளோ பெரிய பிளேயர் வெளில போயிட்டாங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வெளில போகிறதுக்கான காரணம் சரியாக ஆடாத பிளேயர்ஸை உள்ளே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தான். அப்போ ஸ்ட்ராங் பிளேயர்ஸும் அந்த குரூப்பிசம்குள்ளே வந்துட்டு மறைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அப்போ டிசர்விங் பிளேயர்ஸ் தான் வெளில போவாங்கன்னா நீங்கள் நாமினேஷன் அப்போ சுபிக்ஷாவை கரெக்டாக ஸ்லிப்பர் ஷாட்டாக கேட்பாங்களே பாரு, நீ கூட என்ன தானே நாமினேட் பண்ண, 10 ஓட்டு போட்டானே 12 ஓட்டு போட்டானே 2 ஓட்டு வந்தா, இன்ஃபேக்ட் 1 ஓட்டு ஓட்டாலே நாமினேஷனில் வரும்னா நீ என்ன தானே பண்ண, நீ மற்றவங்கள யாரையாச்சும் பண்ணியிருக்கலான்னா அப்போ சுபிக்ஷா சொல்லுவாங்க கனியை பண்ணணும்னு வச்சா கனி நாமினேஷனில் வந்துட்டு இருந்தாங்க, ஃப்ரீ நாமினேஷனில் இருந்தாங்க, அதனால பண்ண முடியலன்னா ஏமா கனி மட்டும்தான் அந்த வீட்டில் உனக்கு பிரச்சனையா, ஏன் நீ சபரியை பண்ணியிருக்கலாம்ல, எஃப்ஜேவை பண்ணியிருக்கலாம்ல, ஏன் விக்கல்ஸ் விக்ரமை பண்ணியிருக்கலாம்லன்னா நீங்களும் ஒரு குரூப்பிசம்குள்ளே ஆடுறீங்கல்ல. சுபிக்ஷாவை பண்ணக்கூடாது, விக்கல்ஸ் விக்ரம் பண்ணக்கூடாது, சபரி அண்ணனை பண்ணக்கூடாது, எஃப்ஜேவை பண்ணக்கூடாது, ரம்யாவை பண்ணியிருக்கலாம்ல, ஏன் ரம்யாவை பண்ணலை, ஏன் அரோராவை பண்ணியிருக்கலாம்ல, அரோராவை கூட ஏன் யாருமே நாமினேஷனில் கொண்டு வரல, அவங்களுமே அந்த வீட்டில் டிசர்விங் இல்லைன்னு சேதுபதி சார் 10 வாட்டி சொல்லிட்டு இருக்காருல்ல, ஏன் நீங்கள் கொண்டு வரல. அப்போது நீங்கள் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸுக்குள்ளே தான் அந்த நாமினேஷனை பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த கேமுக்கு டிசர்விங் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிற இடத்துல பிரவீனும் அந்த சான்ஸை விட்டுட்டாரு. நாமினேட் பண்ணுற இடங்கள்லையோ குரூப்பை விளையாடுற இடத்துலையோ கேப்டன்சிலையோ அவர் நியாயமாக இல்லாமல் இருந்த விஷயங்கள் தான். ஆனால் அவர் வெளில போகும்போது பாரு கிட்ட நல்ல கேம் ஆடுற அப்படின்னு சொன்னாலுமே அவருக்கு உள்ள கோவம் பாரு மேலே இருந்தாலுமே பாரு அவங்க கேம் ஆடுறாங்க, அவங்க கேமை கொஸ்டின் பண்ணணும்னா நீங்கள் உங்கள் கேம் ஆடணுமே தவிர குரூப்பிசம்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிருப்பேன், குரூப்பிசம் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து பாரு, பிரவீன் ராஜை விட்டுடுங்க, அதுக்கப்புறம் ஆதிரை, துஷார், இப்போ பிரவீன், அதுக்கப்புறம் வந்து இன்னும் சரியாக இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் அரோரா. ஸோ இவங்கெல்லாம் ஒன்று பின்னாடி கேம் ஆடுறாங்க சைலண்ட்டாக, விக்கல் சீக்கிரமும் தான் போயிடுவார். ஸோ பின்னாடி ஒன்று கேம் ஆடுறீங்க, அப்போ பின்னாடி நீங்கள் ஆடும்போது அது சேஃப் கேமாக தான் இருக்கும். இல்லை குரூப்பிசம்குள்ளே ஆடிங்கன்னா குரூப்பிசம் கேமாக இருக்கும், அது இண்டிவிஜுவல் கேமாக எப்படி வெளில வரும், அந்த கேமுக்கான டிசர்விங்காக நீங்கள் நல்ல பிளேயராக எப்படி வெளில தெரிவிங்க, ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் சரி இல்லை அந்த ஆட்டு மந்தையில் ஒன்றா போனாலும் சரி நீங்கள் யூனிக் பிளேயராக கண்டிப்பாக தெரிய மாட்டீங்க, இன்ட்ரெஸ்டிங் பிளேயராக தெரிய மாட்டீங்க, ஸ்ட்ராங் பிளேயராகவும் தெரிய மாட்டீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயராக தெரியணுன்னா நீங்கள் 1 எபிசோடில் வரணுன்னா பின்னாடி காசிப் பேசிட்டு இருந்தால் வரமாட்டீங்க, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுனா வரமாட்டீங்க, முன்னாடி வந்து நிற்கணும், எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இது என்னோட பிளேன்னு சொல்லி வந்து நிற்கிற இடத்துல தான் உங்கள் கேம் ஜனங்களுக்கு ரீச் ஆகும்னா அது ரீச் ஆகிற இடத்துல அது நெகட்டிவாக போகக்கூடாது பாசிட்டிவாகவே போகணும். நீங்கள் ஒளிஞ்சு ஆடினீங்கன்னா அது வந்து மக்களுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மினா அப்படி தான் பிரவீனோ வெளில போயிருக்காருன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ தேங்க்யூ கைஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் போடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ்.